ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy S21 Plus 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி சாம்சங் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம ஏற்கனவே வந்து S21 Ultra ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம S21 Plus ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம S21 Plus 5G ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் சாம்சங் Galaxy S21 Plus ஓட பாக்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன S21 Plus ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு அண்ட் USB to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் அண்ட் கேஸ் கொடுக்கல. S20 Ultraலும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கேஸும் சார்ஜிங் அடாப்டரும் கொடுக்கல. S21 Ultraவோட வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம், லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவாங்க. டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸ் பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட். இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேமு, கார்னிங் கோர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 2 செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் மட்டும் தான் போடணும், டெடிகேட்டட் மைக்ரோ கார்டு ஸ்லாட் தரல. இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. கீழே இருக்க ஸ்பீக்கர் உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும், மேலே இருக்க இயர் பீஸும் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே முன்னாடி டிஸ்பிளே பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான டைனாமிக் AMOLED டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிக்சல் ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோர்லா கிளாஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் கார்னிங் கோர்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே டிஸ்பிளேயோட நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டிசைனில் டிஸ்பிளே தராங்க. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 10 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.2 அப்பச்சர் செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துறோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பார்த்துறோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. அது பக்கத்தில் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. 12 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க. 1.8 அப்பச்சர். இதில் பார்த்தீங்கன்னா OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா தராங்க. இதுலேயும் OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். f2.0 அப்பச்சரில் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3x வரைக்கும் ஹைப்ரிட்டில் ஜூம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா f2.2 அப்பச்சரில் தராங்க. இங்கே ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4800 mAh ஒரு பேட்டரி தராங்க. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் இல்லை, நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா 1 UI 3.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Exynos 2100 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 5 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G78க்கான ஒரு GPU தராங்க. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் தந்திருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Exynos 2100 ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. S21 Ultra பண்ண மாதிரியே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. 5G சிம் லான்ச் ஆனால் நீங்கள் 5G சிம் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபேஸ் அன்லாக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள்.
இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் தண்ணிக்குள்ளேயே ஃபோனை விடலாம் 30 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் அண்ட் டேமேஜ் ரெசிஸ்டன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயிலில் பார்த்துருவோம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83,000. இந்த 83,000 ஃபோன் மட்டும் தரல, இயர்பட்ஸும் ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் டாகும் சேர்த்து தராங்க. இதோட ஹையர் வேரியன்ட் 8GB RAM 256 ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86,000. அதுக்கு ஃபோன் மட்டும்தான் தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.